வணக்கம் நண்பர்களே, என்னதான் ஒரு பொருளை வந்து நம்ம பார்த்து பண்ணி அதை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்தாலும் அந்த பொருள் வந்து அந்த அளவு விற்பனையாகாது. ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காம நார்மலாக அதை பார்க்கறதுக்கே வந்து இதெல்லாம் போய் வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா மார்க்கெட்டில் இந்த அளவு பயங்கரமான ஒரு சேல்ஸ்க்கு வந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சேல்ஸ்க்கு போன பொருள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லபுபா டால். பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, பயமுத்துற மாதிரியும் இருக்குது. ஆனால் இந்த டால் உடைய சேல்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுங்களா? $150,000 வந்துட்டு மார்க்கெட்டில் சேல் ஆயிருக்கு. அதாவது 1.2 crores அளவுக்கு சேல் ஆயிருக்கு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் சேல் வந்து $20 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்துட்டு இதோட ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் இதோட அதிகமாக விலை வச்சு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த டால் வச்சு தான் அவங்க வந்து ஃபோட்டோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வந்துட்டு இந்த மாதிரி சேல் ஆகுது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. ஒரு சில வருஷத்துக்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பொருள், இந்த பொருள் மேலே மக்கள் வந்து அந்த அளவு கிரேசியாக இருப்பாங்க. அது வந்து அந்த அளவு சேல்ஸும் ஆயின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த அளவு ஒரு கிரேசினஸை கிரியேட் பண்ணிடுது. இந்த மாதிரியான கிரேசினஸை கிரியேட் பண்ண சில ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் பாட்டில் அண்ட் ஸ்டான்லி கப். இதோட வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் டெத் அப்படின்ற இந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேல் பண்ணாங்கன்னா வெறும் தண்ணியை வந்துட்டு கேன்ல வச்சு லிக்விட் டெத் அப்படின்ட்டு சேல் பண்ணாங்க. இந்த பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் இயர்ல $250 million வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கிடைச்சதுங்க. ஸ்டான்லி கப்ல வந்து பார்த்தீங்கன்னா $750 million வந்துட்டு இந்த டிக்டாக் இதுல வந்து விளம்பரம் பண்ணியே அவங்க வந்துட்டு சம்பாதிச்சிட்டாங்க. அண்ட் இந்த லிக்விட் டெத் வெறும் தண்ணியை வந்துட்டு கேன்ல அடைச்சு வித்து $333 million வந்துட்டு ப்ராஃபிட்டா அடைஞ்சாங்க. என்னடா இதுல இருக்கு நமக்கு தோணும். இந்த பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நார்மல் வாட்டர் பாட்டில், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டான்லி கப்போட சேர்த்து ஒரு வாட்டர் பாட்டில். அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா தண்ணியை கேன்ல அடைச்சு வித்துருக்கானுங்க. அதையும் வந்துட்டு இந்த அளவு வந்து கிரேசியா மக்கள் வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸே வந்து இந்த மாதிரி சேல் ஆகுதுன்னா எதனால ஆகுது? எப்படி வந்து இந்த மார்க்கெட்டிங் வந்து இந்த அளவு பூம் ஆகுது? Product is the huge hype around it has very little to do with the product. அந்த வரிசையில் தான் வந்து இப்போ இந்த லபுபா டால் வந்துட்டு சேர்ந்துருக்குங்க. இந்த டாலை பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்தளவு அழகாகவும் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் இந்த டாலோடைய இப்போ கிரேசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹை பீக்கில் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் வரும், என்னடா இதில் இருக்குது, இது எப்படி இவ்வளோ சேல் ஆகுது அப்படின்ட்டு. எனக்கும் அந்த கேள்வி இருக்குங்க. அதுக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது உங்களுக்கும் புரிய வரும். உங்களுடைய ப்ராடக்ட்டை எப்படி பண்ணலான்றதை நீங்களும் பிளான் பண்ணலாம். இந்த லபுபா டால் வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து அந்தளவு ஒரு அட்ராக்டிவாகவே இல்லை. ஆனால் இருந்தாலும் இதுக்கு வந்து மிட் நைட்டில் வந்துட்டு கியூ நிற்கிறது மால்ஸில், அது மட்டும் இல்லாமல் இந்த டாலுக்காக வந்துட்டு ஆன்லைனில் வந்து அந்தளவு வந்துட்டு போட்டி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து இந்த டால் வந்து அந்தளவு சேல்ஸ் ஆகுது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வந்து புதுசுன்னு கிடையாதுங்க. இதுமாரி நிறைய தடவை, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளைவீல் ஆஃப் ஐ மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு பூம் ஆகுது. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தனியாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட், பயங்கரமான ஆட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் இது வந்து பூம் ஆகுறது எப்படின்னே யாராலையுமே கணிக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹை லெவலில் பூம் ஆகிடும். இதே மாதிரி சேம் கிரைட்டீரியா தான் பிரைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஆச்சு. அண்ட் வந்து ஸ்டான்லி கப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இதே போல தான் ஒரு பூமிங் வந்து வந்தது. இந்த ஃப்ளைவீல் ஆஃப் ஐ மார்க்கெட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க். இந்த ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து நமக்கு ஆட் சொன்ன மாதிரி தான், ஆட் நிறைய கொடுத்ததுனாலையோ இல்லை மக்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்தனாலே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு தீக்குச்சி, நம்ம சொல்லுவோம்ல ஒரு தீப்பொறி டக்குன்னு பத்திக்குச்சு அப்படின்னு, அந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துட்டு டமான ஸ்பார்க் ஆகி அந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே பூம் ஆகுது. இந்த லபுபா டால் விஷயத்துலையும் வந்து இதுதான் ஆச்சு. அங்கே இருக்கிற ஒரு செலிபிரிட்டி லிசான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதில் வந்து இவங்க அந்த டாலை வச்சுக்கிட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதை பார்த்த ஒன்றும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டியை வந்து அப்படியே உருவாகிச்சு. என்ன டால் இது, அவங்க ஏன் வச்சிருக்காங்க அப்படின்ற தாட்லாம் வந்து ஆரம்பிச்சோன்னு அந்த டாலை வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர் நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால் வந்து பயங்கர டிமாண்ட் ஆகிடுச்சு. இதுக்காக அவங்க எந்த ஒரு மார்க்கெட்டிங் பண்ணல, எந்த ஒரு பில் போர்டு யூஸ் பண்ணல, எந்த ஒரு அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ளக்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு வைக்கல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த இன்ஸ்டா போஸ்ட்னால. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த ஸ்டான்லி கப்போடைய சேல்ஸையும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக் ஷோ இதில் வந்துட்டு ஒரு லேடி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிஞ்ச காரு, அந்த எரிஞ்ச காரை வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்லி கப் இருக்குது. அந்த ஸ்டான்லி கப் மட்டும் எரியாமல் அப்படியே இருக்குது. அதை எடுத்து வந்து அவங்க ஷேக் பண்ணும்போது அதுக்குள்ளே ஐஸும் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி அவங்க வந்துட்டு அந்த டிக்டாக் வீடியோ போடுறாங்க. உடனே அந்த வீடியோவும் பயங்கர வைரல் ஆகிடுது. அந்த லேடி போட்ட அந்த கான்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 94 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போச்சு. ஸ்டான்லி கப் உடைய சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூம் ஆகிடுது. இதே மாதிரி தான் பிரைமுக்கும் ஒரு ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
KSI அண்ட் லோகன் பவுல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ். இவங்களுக்கு வந்து 40.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கை வந்து கையில் வச்சுக்கிட்டு வந்து அவங்களுடைய யூடியூப்ஸ் வீடியோஸை வந்துட்டு போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது, பிரைம். அதை வச்சுட்டு இவங்க போட்ட வீடியோஸ்க்கு அப்புறம் அது வந்து பயங்கர வைரலாகி போய் அந்த பிரைமுடைய சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹை பீக் ஆயிடுச்சு. இந்த ஸ்பார்க் மட்டும் போதுமா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அப்படியே சேல்ஸ் ஆகி போகிறதுக்கு ஹை லெவல்? அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே தூக்கி விடும். ஆனால் அந்த இதை வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அதோட சேல்ஸ் வந்து இன்னும் மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா சோஷியல் ஆம்பிளிஃபிகேஷன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஆடுங்க கொடுக்குறதோ அதெல்லாம் கிடையாதுங்க. மக்கள் வந்துட்டு அவங்களாவே வந்துட்டு வாங்கும்போது அவங்க அதை பார்த்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது வந்து எனக்கு வந்துடுச்சு, இந்த கலர் எனக்கு வந்துருக்கு, இந்த கலர் வந்து ஒரு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஷோ பண்ணுறாங்களா, அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிக்கும் போது மக்கள் பார்க்க என்ன தோணுன்னா ஓகே நம்மளும் வந்துட்டு ஒரு டால் வாங்கிட்டு நம்மளும் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அதுதான் அந்த டாலோடைய சேல்ஸே வந்துட்டு அப்படியே மேலே கொண்டு போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு வியாபாரம் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை? கண்டிப்பாக நடந்திருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பொம்மையை, ஒன்றுமே இல்லாத ஒரு பொம்மையை நான் வாங்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டிக்டாக்ல வந்துட்டு அந்த டிக்டாக்ல ஆகட்டும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஏதோ ஒன்று எதுலையாவது அவங்க வந்துட்டு அவங்களுடைய வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணும்போது அந்த பொருளை பார்க்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதை வாங்கி நம்மளும் வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து வருது. இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ல இருந்து அந்த பொம்மையை பிரிக்கிற வரைக்கும் அந்த என்ன கலர்ல இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அதாவது அது பொம்மைன்றது இப்படி தான் இருக்கும்னு தெரியும், பட் அது வந்து என்ன கலர்ல நமக்கு இருக்கும் அப்படின்றது தெரியாது. அந்த பேக்கை பிரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது என்ன கலர் தெரிஞ்சுக்கிற அந்த கியூரியாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அங்கே வந்து இம்பார்ட்டன்ட் ரோலே பண்ணுது. ஜூன் 2025ல மட்டுமே 1.9 மில்லியன் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை வச்சுக்கிட்டே வந்துட்டு போஸ்ட் ஆயிருக்கு. அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தர் அன்பாக்ஸ் பண்றது இல்லைனா வந்துட்டு என்கிட்ட இந்த டால் இருக்கு அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட், அந்த மாதிரி போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளிப்ஸ் வந்துட்டு போஸ்ட் ஆயிருக்கு. இந்த கிளிப்ஸுக்குலாம் வியூஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன்ஸ்க்கு மேலே வந்துட்டு வியூஸும் போயிருக்கு. இது வந்து வேற எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் இல்லாம அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி மக்களே பண்ண மார்க்கெட்டிங் தான். இதே போல தான் பிரைமுக்கும் வந்துட்டு ஆச்சுங்க. பிரைம்ல வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்து ஸ்பார்க் வந்து போட்டதுக்கு அதுக்கப்புறம் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுடைய கிளிப்ஸை வந்துட்டு போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் போட்டுட்டு அவங்களுடைய கலர் அந்த டின்னை வந்து வச்சுக்கிட்டே வந்து அவங்க போஸ்டர்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஏதோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை அதை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது கிடையாது. செலிபிரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதே ப்ராடக்ட் நம்மளும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் தான், இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் நம்ம கையிலையும் இருக்குது அப்படின்றத மற்றவங்களுக்கு விளம்பரப்படுத்துறதுக்காகவே மக்கள் வந்து இதை பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி கப்புக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு. ஸ்டான்லி கப் வந்து மக்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டாங்க. ஆனால் அந்த கப்பை வந்துட்டு ஒரே ஒரு கப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாதுங்க. அவங்க வந்து அதை வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் நம்ம பண்ணுவோம்ல, மல்டிபிள் ஸ்டாம்ப்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டான்லி கப்பே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக அவங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இப்படி ஒரு ப்ராடக்ட்டை வச்சு அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு வியூஸும் நிறைய போக ஆரம்பிச்சது, அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டும் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவங்க கண்டென்ட் கிரியேட்டிவ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி அண்ட் ஃபோமோ. அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து தீர்ந்து போயிடுமோ, அந்த ப்ராடக்ட் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே சேல் ஆகிடும். இந்த லெபுபா டால்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு தான் வந்து சேல்ஸ் பண்ணாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன கலர் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதனால வந்துட்டு மக்கள் வாங்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கலர் வருமா அந்த கலர் வருமா, ஒரு ஐ பீக்கில் வந்துட்டு போகிற டைம் இந்த கலர் இல்லாமல் தீந்துருமோ அப்படின்ற எண்ணம் வந்து உருவாக ஆரம்பிச்சு. அதனால வந்துட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு மிட் நைட்லேயே போயிட்டு கடைக்கு முன்னாடி வந்து லைனில் நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு உடனே வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி வந்து போக அது கடை திறந்து கொஞ்ச நேரத்திலே வந்து சோல்ட் அவுட் ஆகுது. இது தெரிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி எனக்கு இதை வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க வேறு எந்த வழியிலையாவது வாங்கலாம் அப்படின்ற போது தான் அதோடைய ப்ராடக்டோடைய ரேட்டும் வந்துட்டு அதிகமாகுது. இதே தான் ப்ரைமுக்கு ஆச்சு. முதல்ல இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் வந்து நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அதை வந்து எடுத்து சேல்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. இந்த வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் அதோடைய பீக் வந்து அதிகமாகவும் ப்ரைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு பாட்டில் தான் தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இது மாதிரி ஆக ஆரம்பித்தோன்னும் ப்ரைம்ஸ் வந்து சோல்ட் அவுட் சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நமக்கு வந்து நம்ம போகும்போது அந்த ப்ராடக்ட் இல்லாமல் போயிடுமோ, எப்போ கிடைக்கும்னு தெரியாமல் போயிடுமோ அப்படின்ற எண்ணங்கள் உருவாகவும் மக்கள் வந்து அதை சீக்கிரமாக வாங்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களும் வந்துட்டு அதுக்காக எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போய் வாங்குறாங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேஸ். என்னடா இது செகண்டரி கிரேஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி தோணலாம் உங்களுக்கு. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறீங்க, அதுக்கு பேட் வாங்குறீங்கன்றது நார்மல். பர்டிகுலர் இந்த பிளேயர் யூஸ் பண்ண பேட் தான் எனக்கு வந்து வேணும், அவங்க பிராண்ட் பேட் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வாங்குறது ஓகே, அது வந்து நார்மல். அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிற பிராண்டட் பேட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வேற ஒருத்தர் விளையாண்ட பேட்டையும் நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கலெக்ஷனாக வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் கலெக்ஷனாக வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரீசேல் இதில் போயிட்டு பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களே, அதுதான் செகண்டரி கிரேஸ். லபுபா டால்லையும் வந்துட்டு இதுதான் ஆச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு வாங்குறது வந்து நார்மல். அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கினவங்க, அதாவது செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் இல்லைன்னா பெரிய பெரிய ஆகட்டும், அவங்களாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரீசேல் இதில் சேல்ஸ் பண்ணும்போது அதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே வந்து $21 இருக்குது அப்படின்னா அதோடைய ரீசேல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் இதோட அதிகமாகவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் மக்கள் வந்துட்டு வாங்க தான் செஞ்சாங்க. சேம் இதே ஃபார்முலா தான் ப்ரைமுக்கும் ஆச்சு. ப்ரைமில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எல்லாரும் வாங்கி அந்த யூஸ் பண்ணது போக அதுக்கப்புறம் அது டிமாண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுடைய இதை வந்து ரீசேல் பண்ணும்போது அது 1000 டைம்ஸ் வந்துட்டு இதை விட அதிகமான விலைக்கு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதை வந்து ஒரு கலெக்ஷனாகவே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் லாக்கின். அதாவது இந்த டால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வெறும் டால்ன்றதை தாண்டி இதை வந்து கீ செயினாக யூஸ் பண்ணுற மாதிரி சின்னதாகவும், அதே போல் வந்துட்டு பேக்கில் மாட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி வேறு டைப்பில், அதாவது வேறு சைஸில் அவங்க யூஸ் பண்ணுறது. நார்மலாக இப்போ நம்ம ஒரு பேக் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு கீ செயின் மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேறு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டாலை வந்துட்டு வடிவமைச்சதுனால இதோட சேல்ஸும் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம் இப்படி மாதிரி பூம் ஆகுது, அதோட சேல்ஸ் ஆகுது. ஆனால் இருந்தாலும் இது வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்குமா? அதாவது எப்படின்னா இப்போ 1 இயரில் வந்துட்டு ஒரு பொருள் வந்து இந்த அளவு பூம் ஆகுதுன்றதுக்கு இந்த 5 பாயிண்ட் வந்து நடக்குது. இது எதனால இப்படி பூம் ஆச்சு அப்படின்றதுக்கான ரீசன். இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படின்னா டவுட் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாய். இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பயங்கரமாக இதே போல் வந்துட்டு பூமான ஒரு டாய் தான். இது வந்து எல்லாருமே வந்து எல்லா கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் டாய் இருக்கும், எல்லாருமே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் 2018 இது எங்கே இருக்குன்னே தெரியாமல் காணாமே போயிடுச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மக்கள்கிட்ட அது வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இல்லாமல் அப்போதைக்கு ஒரு கிரேஸ், அதுக்கு மேலே வந்து ஒரு கிரேஸ் இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இது வந்து லாங் லைஃபாக நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ணுற மாதிரியான பழக்கம் வந்து நமக்கு வருமா அப்படின்னா டவுட்டு தாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து மக்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அது நம்ம வாழ்க்கையில் வந்து ரெகுலராக இல்லாதனால இதெல்லாம் காணாமல் போயிடுது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்குள்ளே வந்து கனெக்டிவிட்டி ஆகி அது வந்து கண்டினியூஸாக நமக்கு தேவைப்படுற மாதிரியும் இருந்து அதை வந்து கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து நமக்கே வந்து அது ஒரு பழக்கமாகவே ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த ஒரு 10 வருஷம், ஒரு வருஷத்தில் பூம் ஆகி இவ்வளோ சேல்ஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அதே அளவு சேல்ஸ் இல்லை அதை விட அதிகமாக இல்லை அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அது இருக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஹேபிட்டாகவே இருக்கணும், அது வந்து நம்ம பழக்கத்திலே இருக்கணும் அந்த ப்ராடக்ட்ஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் வீல் மாதிரி அடுத்த வருஷமே வந்துட்டு இது காணாமல் போயிடும். இந்த லபுபா டாலும் வந்துட்டு எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் வந்துட்டு இதே அளவு சேல்ஸ் இருக்குமா இல்லை இது வந்து அப்படியே டவுன் ஆகுமான்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த டால் வந்துட்டு நமக்கு ஹேபிட்டாக மாறுமா அப்படின்றது டவுட் தாங்க. அதனால இந்த லபுபா டாலும் வந்துட்டு அடுத்த வருஷம் வந்துட்டு சேல்ஸில் இவ்வளோ தூரம் பீக்கில் இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். இப்போ வந்து நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட்டிங் நம்ம பார்த்தது கிடையாது. அது ஃபாரின்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அது போல ஸ்டேஜ் வந்து நம்ம நாட்டில் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் வராமல் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.